எப்ப பாரு தனிமையா இருக்கணும்னு தான் தோணுது. ஏதாவது 4 பேருக்கு முன்னாடி பேச சொன்னா படபடன்னு வருது. சின்ன பிரச்சனை அப்படின்னு தோணிடுச்சுன்னா, நமக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ! நம்மளே எல்லாரும் புடிச்சுப்பாய்ங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பட 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 கருக்கு கருக்கு கருக்குன்னு ஆகுது. இதெல்லாம் ஏன் ஆகுது? ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் நல்லா தான் சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், நல்லா தான் இருக்கிறேன், ஆரோக்கியமா தான் இருக்கேன். ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தம்ப்லைன்ல பார்த்தீங்கல்ல, அதுதாங்க. இதுக்கான மெயின் காரணமே நீங்க பார்க்குற அந்த வீடியோக்கள் தான். சரி, இப்ப இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிக்ஷன். இப்ப இந்த வீடியோ முழுக்க நீங்க அடிக்ஷனா இருக்கிறீங்களா? இல்லையா? இதுல அடிக்ஷன் ஆனா என்ன பிரச்சனை? என்ன ஒரு 5 நிமிஷம் பார்க்குறோம் அவ்வளோதானே! அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? அதுக்கான தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோவுல நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வேற எந்த வீடியோவுமே பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு முழு விளக்கம் அப்படின்றது கிடைச்சிருங்க. நீங்க கண்டிப்பா கொஞ்சமாவது மனசுல யோசிச்சு பார்ப்பீங்க. ச்சே! இதெல்லாம் நமக்கு தேவையா? இத தூக்கி கடாசிட்டு நம்ம வேலைய பார்க்கணும்டா அப்படின்ற மாரி கண்டிப்பா யோசிப்பீங்க இந்த வீடியோவோட முடிவுல. ஹே கைஸ்! வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த அடிக்ஷன். இந்த ஆபாச வீடியோக்களோட அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியில வர்றது? இதனால் நமக்கு நடக்கக்கூடிய கெட்டதுகள் என்ன? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல டெய்லியும் 7 மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்றோம். அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கணிப்புப்படி, கருத்து கணிப்புப்படி என்னன்னா, லாக்டவுன் காலகட்டத்துக்கு முன்னாடிய விட, லாக்டவுனுக்கு அப்புறம் இப்ப அதிகமா இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் நம்ம இந்தியாவுல. கேட்கக்குள்ளயே பக்குன்னு இருக்குது. என்னடா எப்புட்றா இதெல்லாம் அதிகமா? அப்ப இதுக்கு முன்னாடி காலகட்டத்துலலாம் இது இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல இது இருந்தது. எங்க? நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும். அந்த தியேட்டருக்குள்ள உள்ள போறத வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், "ஏய் இவன அந்த தியேட்டர்ல பார்த்தேன்டா. இவன் மோசமானவன்டா. இவனோட சேரக்கூடாதுடா." அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாரி பேர் கெட்டுரும். அதனால ஒரு சிலர் போனாங்க, ஒரு சிலர் போகல. அதற்கு அடுத்தது ப்ரௌசிங் சென்டர். ப்ரௌசிங் சென்டர்ல நெருக்கடி இருக்கு. ஒரு சில இதெல்லாம் ஓப்பனா இருக்கும். படிக்கிறதுக்கு சொன்னா இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்க கையில ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. நீங்க எங்க வேணா அந்த ஃபோன எடுத்துட்டு போலாம். யாரும் உங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் அந்த ஃபோன எடுத்துட்டு போறன்னுலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க தனிமையா இருக்கக்குள்ள அந்த ஃபோன் உங்க கூட தான் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கட்டும், கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதுல நீங்க பார்க்கலாம். நீங்க யோசிக்கிறத அந்த இடத்துல இன்டர்நெட்ல, Googleல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களோட கையில இருக்கு. அப்போ உங்களோட கையில உலகமே இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டோம்? இன்னும் சுருக்கமா சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம ஏன் இதுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள எப்பவுமே ஹேப்பியா வச்சுக்கக்குள்ள, ஹேப்பியா இருக்கக்குள்ள நம்ம மைண்ட்ல அதாவது பிரெயின்ல ஒரு டோபமைன் அப்படின்ற ஒரு அமிலம் சுரக்குங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணும்னா, நம்மள ஹேப்பியா வச்சுக்கும். நீங்க ஏதாவது சாதனை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஃபேமிலி நீங்க வேணா எதுக்கு நம்ம கிரிக்கெட்டயே எடுத்துப்போமே. இப்ப சென்னையில மேட்ச் நடந்துட்டு இருக்குது. நீங்க தான் டோனி அவர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல லாஸ்ட் பாலுக்கு ஒரு 6 அடிச்சா, உங்களுக்கு டீம் வெற்றி. லாஸ்ட் ஒரே பால் தான். ஒரே கடைசி ஓவர்ல ஒரு பாலுக்கு ஒரு 6 அடிச்சா டீம் வின்னுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கடைசி பாலுக்கு 6 அடிச்சுட்டீங்க. 6 அடிச்ச உடனே அங்க இருக்கிற லட்சக்கணக்கான பேரு உங்க பேர சொல்லி கத்துறாங்க. அப்ப அப்படியே வரும் பாருங்க ஒரு பூஸ் பம்ப்ஸ். அப்படியே கையெல்லாம் புல்லரிச்சு போயிடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து அப்படியே உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். அந்த ஒரு சந்தோஷம், ஹேப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மறுபடியும் உங்களால ரீகிரியேட் கூட பண்ண முடியாதுங்க. அந்த ஒரு ஹேப்பினஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க கிரிக்கெட் விளையாடுறதுனா என்ன சும்மாவா? இல்ல கிரிக்கெட்டுக்குள்ள போறதுனாலே சும்மாவா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க அங்க போயிட்டு ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு ஒரு ஒரு டார்கெட்ட அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹேப்பினஸ், அதுல சுரக்கக்கூடிய டோபமைன் வித்தின் செகண்ட் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களால அத கொண்டு வர முடியும்னா, அப்ப இந்த மானங்கெட்ட மைண்ட் என்ன பண்ணும்னா, நமக்கு ஷார்ட்கட்ட தான் அதிகமா யோசிக்கும். ஏன்னா பெரிய பெரிய வேலையா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது வேலை செய்றீங்கன்னா, அத ஈஸியா எப்படி முடிக்கிறதுன்னு கண்டிப்பா நீங்க ஒரு தடவையோ யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அந்த யோசனைகள், அந்த டோபமைன சுரக்க வைக்கிறதுக்காக ஷார்ட்கட்டுக்குள்ள நம்ம மூளை கொண்டு போகும். அதுதான் இந்த வீடியோ. நம்ம சின்ன வயசுல வளர்ந்து, பெரியவனாகி, வேலைக்கு போய் சம்பாரிச்சு, அதுக்கப்புறம் திருமணம் செய்து, அதுக்கப்புறம் ஒரு கணவன், மனைவி வாழ்க்கைய ஆரம்பிச்சு, அப்ப கிடைக்கக்கூடிய சந்தோஷம். எதுக்கு அவ்வளோ நாள் நீ போயிட்டுருக்க? இன்ஸ்டன்ட்டா வழி இருக்குல்ல, அத நீ எடுத்துக்கோ. இதுதான் ஷார்ட்கட். இதுல என்னப்பா 5 நிமிஷம் தான் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாருமே தப்பு இல்லன்னு சொல்றாங்களே! அப்படின்னு கேட்கலாம். இதுல சயின்டிஃபிக்ஸ் ரீதியா நான் பேச விரும்பல நானு. தப்பு இல்லன்னு சொல்றாங்க. ஒரு சில டாக்டர்ஸ்லாம் இந்த மாரி இந்த பழக்கத்துல இருக்கிறது தப்பு இல்ல. மாஸ்டர்பேஷன் பண்றதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வழியில தப்பு இல்லன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க ஒரு படம் பார்த்து பண்றது இங்க தப்பு தான். வேற ஒரு வீடியோவ பார்த்து ஒரு மாயைய கிரியேட் பண்ணி, நீங்க அதுல போய் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது 100% தப்பு தான். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு ஃபேமஸ் ஒரு டயலாக் ஒண்ணு ஷார்ட் வீடியோல பார்த்தேன். என்ன அதுல வந்திருந்ததுன்னா,
ரஜினி சார் வந்துட்டு அந்த ஜெயிலர் படத்துல ஒரு டயலாக், "இதோட நிறுத்திக்கோங்களேன் போதும்" அப்படின்ற மாரி வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்றாங்க. அதுக்கு ரஜினி சார் வந்துட்டு, "இது முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு வந்துட்டு ஃபேமஸான ஒரு இந்த வெப்சைட்ட வந்துட்டு குடுத்து, அந்த பான் வெப்சைட்ட குடுத்துட்டு, அதுல வந்துட்டு 235 பேஜ் வந்துட்டு போன மாரி, அதுல அப்டின்னா, இப்ப சிங்கிள் பேஜ்ல நீங்க வந்துட்டு முதல் தடவ ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த வீடியோவ இப்போ வரைக்கும் பார்க்குறீங்களான்னு சொல்ட்டு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. இது இல்ல, இன்னொரு வீடியோ, இன்னும் எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் அதிகமா, இன்னொரு வீடியோ, இன்னொரு வீடியோ, இன்னொரு வீடியோ அப்படி போயிட்டு ஒவ்வொரு பேஜ்ன்னு போயிட்டு 234 பேஜ். எல்லாருமே இந்த 234 போவாங்களான்னு தெரியாது. ஆனா, பார்த்த வீடியோவே பார்க்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சலிப்பு தான் நம்மளோட பிரெயின்குள்ள வந்துருமா. அதனால நம்மளோட பார்ட்னர் கிட்ட நம்மளால வந்துட்டு ஒரு ஒரு ஹாப்பினஸ் எதிர்பார்க்க முடியாதாம். இது அவ்வளோதானா? ஓ! நான் இன்னும் எதிர்பார்த்தேன். 2வது இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு அவங்க கூட கம்பேர் பண்ணுவோமா. அதாவது அந்த பானுக்குன்னே நடிக்க வராங்க பார்த்தீங்களா? அவங்க கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ட்னர கம்பேர் பண்ணுவோமா. லவ்வரா இருக்கட்டும், இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும், இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி, "என்ன அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவ இப்படி இருக்காளே" அப்படின்ற மாரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமலே வந்துட்டு போயிடுமா. முழுக்க முழுக்க இந்த பிரெயின் என்ன பண்ணும்னா, உங்கள ஷார்ட்கட் வேக்கே கொண்டு போகும். உங்களால வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பண்ணாம இருக்க முடியாது. அதாவது மனைவி கூட போயிட்டு பண்றது, அது உங்களுக்கு பெரிய ஒரு இதுவா இருக்கும். "அட போடா! இது எவன்டா இவ்வளோ தூரம் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து பண்றது? இது வந்துட்டு நம்ம ஷார்ட்டா இருக்குல்ல, 5 நிமிஷம் போயிட்டு நம்ம இது பண்ணிட்டு வந்துடலாம்." அப்படின்ற மாரி ஷார்ட்கட்ட மட்டும் தான் தேடி போகுமா. பாருங்க எந்த அளவுக்கு நம்மள அடிக்ட் ஆகுது. அதே சமயம் நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு போறீங்க, இல்ல உங்களோட ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நீங்க நின்னு பேச சொன்னா படபடன்னு ஆயிடுமா. நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குமா. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, யாராவது உங்கள்ட்ட சத்தமா பேசிட்டாங்கன்னா, உங்களோட ஹார்ட் வந்துட்டு படபடன்னு அடிச்சுக்குமா. உங்களுக்கு கை, கால் வந்து நடுங்க ஆரம்பிச்சுருமா. பேச்சு அப்படின்றது சரியாவே வராதாம். நீங்க குளறி பேச ஆரம்பிப்பீங்களாம். என்ன பேசுறேன்னே தெரியாம அந்த இடத்துல நீங்க பேச ஆரம்பிப்பீங்களாம். இந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயம் நம்ம "அட போடா ஒரு 5 நிமிஷம் தானே" அப்படின்றது உங்களோட பிரெயின்ல உங்களுக்கு இவ்ளோ வேலைகள வந்துட்டு செஞ்சுட்டு போயிடுதுங்க. அதுல குறிப்பா என்னன்னா, நம்ப இப்ப எக்ஸைட்மென்ட் அப்படின்றது இருக்காது. நம்மளோட லைஃப்ல எக்ஸைட்மென்ட்டே இருக்காது. யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுக்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000 ரூ. 2000க்கு ஒரு கிஃப்ட் வாங்கி குடுப்பாங்க. பட் நீங்க என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க? அட இதுவா? நான் என்னமோ ஒரு 10,000 5,000க்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஆகும்னா, அன்லிமிட்டடா போயிடும். இதுக்கு வந்துட்டு ஒரு முடிவே இல்லாத மாரி போயிடும். ஒரு ஆட் ஒண்ணு பார்த்திருந்தேன். ஷார்ட் வீடியோல தான் அதையும் பார்த்திருந்தேன். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு வாழைப்பழம் அப்படின்றது குடுக்குறாங்க. ஒரு வாழைப்பழம் வந்துட்டு குடுக்குறாங்க அந்த பையனுக்கு. அந்த வாழைப்பழத்த குடுத்தோனே அந்த பையன் அவ்ளோ சந்தோஷப்படுறான். "ஏய் எனக்கு வாழைப்பழம் குடுத்துட்டாங்க. ஏய் ஜாலி சந்தோஷம்" அப்படின்ற மாரி. இன்னொரு பையனுக்கு சாக்லேட் வாங்கி குடுக்குறாங்க. அவன் அத பார்த்துட்டு அவ்ளோ சந்தோஷப்படுறான். ஸோ இந்த ஹாப்பினஸ் இந்த சின்ன விஷயத்திலருந்து அந்த டோபமைன் அப்படின்றது அந்த பையனுக்கு சுரக்கும். ஆனா இதுல நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா, நமக்கு எவ்ளோ பெரிய விஷயங்கள் நமக்கு குடுத்தாலும், "அட இவ்ளோதானா?" அப்படின்ற மாரி வந்துட்டு போயிடுங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதிகமான யங்ஸ்டர் இந்த மாரி பிரச்சனையில, சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்றது, நம்பலாம் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடாது. வாழ்க்கைய தொலைச்சுட்டு இதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம், குடிக்கு அடிக்ட் ஆகிட்டோம். இந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாரி விஷயங்கள் அடிமையாகறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்குது. இன்னொன்னு சொல்றாங்க, நம்ப இந்தியாவுல வந்துட்டு இந்த மாரி எல்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த மாரி படங்கள் அனைத்துமே. இது பெண்கள இழிவுபடுத்துற மாரியே எல்லாமே இருக்குமா. பெண்கள வந்துட்டு இதுக்காகவே இது பண்ண மாரி, அவங்கள ஒரு பொருட்டாவே வச்சிருக்க மாட்டாங்க பாருங்க. ஏதோ வந்துட்டு இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை மாரி வந்துட்டு நடத்துவாங்க. கேவலமா நடத்துவாங்க. ஸோ அடிக்கிறது, துன்புறுத்துறது இந்த மாரிலாம் நடக்கும். அப்ப நம்ம ஆப்போசிட் பார்ட்னர பார்க்கக்குள்ள இதே தாட்டும் இவங்களுக்கு வரும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. உண்மையான வந்துட்டு ஒரு கணவன் மனைவி இருக்கிறது புனிதமான ஒரு விஷயம். அதுக்குள்ள வந்துட்டு எந்தவித வந்துட்டு அடிதடியோ, இந்த படத்துல காட்டுற மாரி விஷயங்களோ எதுவுமே வராது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இன்னையோட விட்டுருங்க. இது உங்கள மட்டும் கிடையாது. உங்களோட தலைமுறைய பாதிக்கும். இந்த பிரச்சனை உங்க பையனுக்கும் வரும். உங்களோட குழந்தைக்கும் வரும். உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இது பிரச்சனை. நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. ஒரு குடும்பம் உங்கள நம்பி இருக்குன்னா, உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அந்த குடும்பத்த வழிநடத்த முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கே இதெல்லாம் தூக்கி கடாசிருங்க. நமக்கு எவ்ளோ ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போங்க. ஜாலியா வேற ஏதாவது வந்துட்டு ஃபேமிலில இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க. ஃபேமிலில இருக்கிறவங்கள்ட்ட நீங்க யாரும் பேசியிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. நான் நெறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வந்தா சிஸ்டம்ல உட்காருவாங்க, இல்ல மொபைல் நோண்டுவாங்க. அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. சாப்பாடு போடுற நேரத்தில வந்து சாப்பிடுவாங்க. அப்ப கூட செல்ல நோண்டிக்கிட்டே தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைஃப் அப்படின்றது 70 வருஷமோ, 80 வருஷமோ தான். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு நாளைக்கு அது வேற விஷயம். ஆனா 70 வருஷம், 80 வருஷம் இதுக்கு மேல யாரும் இருந்தா நம்ம பார்த்ததே கிடையாது இல்லைங்களா? 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் இப்படியா நம்ம வாழ போறோம்? கிடையாது. 100க்குள்ள தான். இந்த 100 வருஷத்துல நம்ம எங்க இருப்போம்? இறந்ததுக்கப்புறம் எப்படி இருப்போம்? இதெல்லாம் தெரியாது. இருக்கக்குள்ள ஜாலியா சந்தோஷமா இருந்துக்கோங்க.
லைஃப்ப ஒண்ணு ஒண்ணையும் என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் கடைசி நாள் அப்படின்ற மாரி என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ப. ஸோ நல்ல வழியில போங்க. நெறையா விஷயங்கள உங்களால சாதிக்க முடியும். இந்த மாரி அடிக்ஷனுக்குள்ள வந்து போய் மாட்டிக்காதீங்க. இது எல்லாத்துலயுமே சொல்றேன். புகைப்பழக்கமாக இருக்கட்டும், இல்ல குடி பழக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாரி வீடியோ பார்க்குற பழக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க நெனச்சதுனால தான் கத்துக்கிட்டீங்க. அதே மாரி நீங்க நெனச்சாலும் இத வந்துட்டு விட முடியும். இது ஒண்ணும் பெருசா நம்ப மேல பூசுன வந்து கறலாம் கிடையாதுங்க. அத கூட நம்ம வந்து திண்ணற வச்சு எடுத்துறலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தைரியமா யூஸ் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல இத யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். நல்ல நிலைமைக்கு போக முடியும். உங்களோட லைஃப்ப கரெக்ட்டா வந்துட்டு சரியான வழியில கொண்டு போக முடியும். ஓகே காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.